ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை ஒரு 3 மேங்கோஸ். புளிப்பில்லாத மாங்காவை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா நீட்டாக சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச மேங்கோஸை நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஒரு 15 to 20 minutes ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி மேங்கோ ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1 கப் அளவு வெல்லம் எடுத்து அதை தூளாக்கி வச்சுப்போம். ஸோ அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நாம் இப்போது மாங்காய் பச்சடி தான் வைக்க போகிறோம். இது சம்மரில் ஒரு சூப்பரான ஐட்டம் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு ஒரு கப் நிறையா கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்க. இந்த வெல்லத்தையும் மாங்காவையும் நல்லா சேர்த்து ஒரு 10 minutes ஃபுல் ஸ்பீடில் கொதிக்க விடுங்க. இது ஆல்மோஸ்ட் டன், பட் ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஐட்டம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருந்தாலும் நமக்கு ஒரு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரோ இல்லை 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோரோ கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி பாருங்கள், நல்ல திக்காகிடும். நம்ம அதில் ஊற்றும்போது கொஞ்சம் லம்ப் ஃப்ரீயாக ஊற்றணும், இல்லைனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கோல்டு கலரில் செம்ம சூப்பராக இருக்கிற மாங்காய் பச்சடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை புளிப்பில்லாத மாங்காவை வச்சு பண்ணுறது நல்லது. புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நல்ல புளிப்பான மாங்காவை சூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இதை மாங்காவை கட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணலாம், இல்லைனா ஃபுல்லாக சீவிட்டு அப்படியே அந்த சீவினதை வேக வச்சு பண்ணலாம். ஃபைனலி ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு ஒரு 2 minutes அடுப்பில் வச்சு இறக்கி பாருங்கள். மாங்காய் பச்சடி கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.